ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு ஏன் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, சரி அதுக்கான காரணங்கள் என்ன, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், பாயிண்ட் நம்பர் 2. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே எனக்கு டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ரீசனுக்காண்டி டிக்ரீஸ் ஆச்சு, அது பாயிண்ட் நம்பர் 3. ஸோ இந்த 3 பாட்டையும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏன் சப்ஸ்கிரைபர் குறையுது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பாயிண்ட் வந்து யூடியூப் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேம் அண்ட் போட் அக்கௌண்ட் ரிமூவல். அதாவது என்னென்னா, ஒரே ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 10 அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அது மூலமாக சப்போர்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா யூடியூப்க்கு அது தெரிஞ்சிடும். ஒரே டிவைஸில் தான் 10 அக்கௌண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து கன்சிடர் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மோஸ்ட்லி இது எல்லோரும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இஷ்யூ. ஒரு லைவுக்கு போனால் ஒரு 20 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு ஒரு அரை மணி நேரத்தில் போயிட்டு 20 பேரை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரே நேரத்தில் நிறைய பேரை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை யூடியூப் வந்து ஸ்பேம் அக்கௌண்ட்டாக கன்சிடர் பண்ணும். அதாவது ஒரு அரை மணி நேரத்தில் போயிட்டு நீங்கள் ஒரு 30 பேருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஸ்பேம் அக்கௌண்ட்டாக கன்சிடர் பண்ணும். சரி, இதுக்கான கரெக்ட் வே என்ன? எப்போவுமே வியூ பண்ணணும். அதாவது நீங்கள் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ அவங்க வியூ பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு குறையாது, சரிங்களா? நீங்கள் அரை மணி நேரத்தில் போயிட்டு 20 பேருக்கு அவங்க கமெண்ட்டை எதுவுமே பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்து மஸ்ட்டு குறையும். அதுக்கப்புறம் இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியும், சிலவங்க சப்போர்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதாவது அவங்க கூகுள் அந்த யூடியூப் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சினாரியோவில் இருக்கிற அக்கௌண்ட்டை யூடியூப் வந்து ஒரு ஆடிட் செக் மாதிரி ஒரு ரேண்டம் பீரியடில் செக் பண்ணி ரிமூவ் பண்ணும். உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும், கூகுளும் அப்படி தான். நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணாமல் 2 வருஷத்துக்கு மேலாம் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் போகும். ஸோ ஜிமெயில் அக்கௌண்ட்டோட லிங்காக இருக்கிற யூடியூப் அக்கௌண்ட்டு நமக்கு போகும். இது அதுக்கப்புறம் ஜெனியூன், அதாவது நம்மளை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம கண்டென்ட் பிடிச்சி திடீர்னு நம்மளை பிடிக்காமல் போயிருக்கலாம், நம்ம கண்டென்ட்டை பிடிக்காமல் இருக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பண்ணுவாங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நார்மலாக எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் நடக்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் செக் இதெல்லாமே யூடியூப்போட ப்ராசஸ், அதை நம்ம ஒன்றுமே தலையிட முடியாது. அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா சப், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன சப் பண்ணு நான் ஒன்று சப் பண்ணு மெசேஜ் போட்டு சப் பண்ணுறது. அதுக்கப்புறம் சில ஆப்பில் போயிட்டு நம்ம சேனல் லிங்கை கொடுப்பாங்க மற்றவங்களும், அதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ், அதுக்குள்ளே போயிட்டு அவங்க சேனல் லிங்கை கொடுத்து ஒவ்வொருத்தரும் மாற்றி சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் யூடியூப் கண்டுபிடிச்சிரும், சரிங்களா? சிலவங்க ஜஸ்ட் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருக்கதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப் ஆக்டிவிட்டிக்காண்டி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அக்கௌண்ட்டெல்லாம் இன்வாலிட் அக்கௌண்ட்டாக யூடியூப் வந்து கன்சிடர் பண்ணும். ஸோ நம்ம சிம்பிளாக சொல்ல போனால், நம்ம சப்போர்ட் பண்ணுறவங்களை போய் நம்ம ப்ராப்பராக வீடியோ பார்க்காம இது எல்லாம் பண்ணிட்டு வந்தோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியில் வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் நெக்ஸ்ட் டே குறையிறதுக்கான சான்சஸ் அதிகம். சரி ஓகே, இதெல்லாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் யாரை சப்போர்ட் பண்ணாலும் சரி, உங்களை யார் சப்போர்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் சொல்ல வேண்டியது என்னோட வீடியோவை அட்லீஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஈவன் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாங்கன்னா யூடியூப் வந்து இவங்க வந்து ஒரு ஹியூமன் தான், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த கண்டென்ட் கிரியேட்டர் வீடியோ போடுறதெல்லாம் பார்க்கறதுக்காண்டி தான் அவங்க எனேபிள் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக பர்சனலைஸில் இருக்கும். அதை நீங்கள் ஆன்லும் மாற்றிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்க, நான் ஒரு லைவ் போகிறேன், எனக்கும் சேனலில் எனக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கம்மியாக இருக்குது, ஒரு 20 பேர் என்னை சப்ஸ்கிரைபர் பண்ண போகிறாங்க, நான் என்னென்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் 20 பேருக்கும் போயிட்டு அவங்க சேனலில் போயிட்டு நீங்கள் வந்து பாருங்கள், ஷார்ட்ஸோ லாங் வீடியோவோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 பேரை மாத்திரம் மார்னிங் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் 2-3 பேர், ஸோ நைட்டு ஒரு 2-3 பேர். அந்த ஜெனியூன் கேப் வந்து இருக்கணும். நீங்கள் அட் அ டைமாக நிறைய பண்ணும்போது தான் யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்பேம் அக்கௌண்ட்டு சப்ஸ்கிரைபருங்கிற ஒரு தாட்டுக்கு மாத்திரம் தான் வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டு உங்களுக்கு அந்த இஷ்யூ வந்துடும், சரிங்களா? நீங்கள் ஜெனியூனாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் டேயும் கொஞ்சம் பேரை பார்த்துட்டு நீங்கள் பண்ணலாம். சரி, ஒரு நாளைக்கு எத்தனை பேர் தான் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு எது லிமிட்டாக இருக்குன்னா யூடியூப் கண்டிப்பாக லிமிட் செட் பண்ணல. பட் என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறது, ஒரு நாளைக்கு 10 பேருக்கு மேலே 10 to 20 பேருக்கு மேலே பண்ணாதீங்க. அதுவும் அந்த 20 பேர் ஒரே டைமில் பண்ணாதீங்க, சரிங்களா? அது ஏதாவது நீங்கள் அந்த 20 பேருக்கு பண்ணிவிட்டு அந்த 20 பேரும் உங்களை ஒரே டைமில் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே இவங்களை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சிடும். சரி ஓகே, எனக்கு வந்து இப்போ சப்ஸ்கிரைபர் குறைஞ்சிருக்கு, என்ன ரீசனுக்காண்டி குறைஞ்சிருக்கு, நான் அதை எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா சிஸ்டத்து வழியாக நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோவில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்துடலாம். இப்போ நான் மொபைலில் தான் எங்ககிட்ட இருக்குங்க, நான் மொபைல் வழியாக தான் பார்க்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ என் ஸ்க்ரீனில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, கூகுளில் போயிட்டு யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் சைட்னு போட்டேன். நீங்கள் மேலே இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்புக்குள்ளே போயிடும். கீழே லாகின் இருக்குது பார்த்தீங்களா, செகண்ட் லாகின் இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஆப்புக்குள்ளே போகாமல் அது ப்ரௌசர், அதாவது நம்ம லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் பார்க்கும்போது எப்படி ஓப்பன் ஆகுமோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா,
இந்த ஒரு நம்ம கிராஃப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அனலிட்டிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அனலிட்டிக்ஸை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஓவர்வியூ, கண்டென்ட், ஆடியன்ஸ், ட்ரெண்ட்ஸ்னு வரும். அந்த ஆடியன்ஸை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த ஆடியன்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் கீழே வந்தீங்கன்னா அப்படி கீழே வாங்க. இதில் இப்போ புதுசாக வர ஒரு இது வந்திருக்கு பாருங்கள், சப்ஸ்கிரைபர் பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெசன்ட் ஆஃப் டோட்டல் சப்ஸ்கிரைபர் கவுண்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்கள் பெல் ஐக்கான எத்தனை பர்சன்டேஜ் வந்து கிரியேட் ஆன் பண்ணி வச்சுருக்காங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம இதிலே பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைபர் பெல் நோட்டிஃபிகேஷன். ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்கள், உங்களை சப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் என்னோட பெல் ஐக்கானை வந்து ஆன்லைன் எனேபிள் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். அது வந்து யூடியூப் வந்து டைப்பிக்கலி ஆன் யூடியூப் வந்து 10 to 30% இருந்தால் நல்லதுங்குது. எனக்கு 8% அந்த மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து அப்படின்னா நம்மளை இன்னும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கான நிறைய பண்ணல. இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். கீழே இருக்குது பார்த்தீங்களா, வாட்ச் டைம் ஃப்ரம் சப்ஸ்கிரைபர். அதில் ஷோ மோர் கொடுத்தீங்கன்னா அது வந்து அட்வான்ஸ் மோடில் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அட்வான்ஸ் மோடில் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ அட்வான்ஸ் மோடில் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரியும். இப்போ அட்வான்ஸ் மோடில் இப்போ இந்த பிரேக் டவுன் இருக்குது பார்த்தீங்களா, பிரேக் டவுனில் பாருங்கள் சப்ஸ்கிரைபர் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது. அந்த சப்ஸ்கிரைபர் ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து அப்படியே கீழே தள்ளிங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் சோர்ஸ்னு வரும். சப்ஸ்கிரைபர் சோர்ஸ். இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைபர் சோர்ஸ் வந்து லாஸ்ட் 28 நாளுக்கு பார்த்துக்கலாம், 7 நாளைக்கு பார்த்துக்கலாம், 1 மந்த் பார்த்துக்கலாம், லைஃப் டைம் பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்னு இருக்கும், கெயின்டு இருக்கும், லாஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட்டை மெயினாக பார்ப்போம். இப்போ வந்து பாருங்கள், எனக்கு லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியில் எனக்கு மைனஸ் இருக்குது. அதர், க்ளோஸ்ட் அக்கௌண்ட், சப்ஸ்கிரைபர் சேனல் லிஸ்ட். சப்ஸ்கிரைபர் சேனல் லிஸ்ட்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மேனுவலாக போயிட்டு என்னை அன்சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்காங்க. அதாவது என் கண்டென்ட்டை பிடிச்சி ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா தெரியாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திரும்ப மேனுவலாக, அதாவது ஒரு பர்சன் போயிட்டு மேனுவலாக பண்ணது தான் அந்த இது. சரிங்களா? சப்ஸ்கிரைபர் சேனல் லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் க்ளோஸ்ட் அக்கௌண்ட்டில் 6 இருக்குது. க்ளோஸ்ட் அக்கௌண்ட்னா ஒன்றும் இல்லை, அதாவது யூடியூப் வந்து ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட் பண்ணியிருக்கலாம். அதாவது யூடியூப் பாலிசியை மீறி அவங்களுக்கு டெர்மினேட் பண்ணியிருக்க அக்கௌண்ட்டுக்கு யூடியூப் வந்து பண்ண அக்கௌண்ட்டை வந்து எல்லாமே க்ளோஸ்ட் அக்கௌண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே எனக்கு நான் யூடியூப்பே வேண்டாம்பா, என் சேனலே நான் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு போனவங்களாக இருக்கலாம். அப்படி இல்லைனா அவங்களோட கூகுள் அக்கௌண்ட், அதாவது ஜிமெயில் அக்கௌண்ட் ஓல்டாக இருந்து அதை இது பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த கேட்டகரி எல்லாமே வர்றது க்ளோஸ்ட் அக்கௌண்ட். சப்ஸ்கிரைபர் சேனல் லிஸ்ட்டுன்னு வர்றது அந்த பர்சன் மேனுவலாக இன்னும் 10 பேர் பண்ணியிருக்காங்க. இந்த 28 பேரில் க்ளோஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர். அதர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து எந்த கேட்டகரின்னு தெரியாததை அதர்ஸ்னு போட்டிருக்கு. மேபி இது எதுலலாம் வந்திருக்கலாம்னா, அதர்ஸ் வந்து எதுலலாம் வரும், இந்த சப்வாட்ஸ்அப், அதாவது நான் ஒருத்தரை சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன ஒன்றா சப்போர்ட் பண்ணிவிட்டு 2 பேரும் ஒழுங்காக அந்த இதெல்லாம் பண்ணாத லிஸ்ட் எல்லாம் மேபி இந்த அதர்ஸ்குள்ளே வரலாம். அதாவது தேர்ட் பார்ட்டி ஆப். ஆனால் நான் தேர்ட் பார்ட்டி ஆப் எதுவும் யூஸ் பண்ணல, சொல்கிறேன். இந்த மாதிரி சில அது ஃபைன் பண்ண முடியாத ரீசன் எல்லாம் இருக்கும். கெயினுமே வந்து நீங்கள் மேலே பார்த்துக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா கெயின், அந்த மைனஸ் இருக்கிறது மாத்திரம் நம்மளுக்கு குறைஞ்சது, மீதி எல்லாமே வந்து கெயின். அதாவது நான் போட்ட கம்பெனி போஸ்ட் மூலமாக எனக்கு 1 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. யூடியூப் சர்ச், அதாவது புது பர்சன் சர்ச் பண்ணி வந்திருக்காங்க. ஷார்ட்ஸ் ஃபீடில் 13னா நான் போட்ட ஷார்ட்ஸ் மூலமாக எனக்கு 13 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அப்புறம் யுவர் யூடியூப் சேனல், என் சேனலுக்குள்ளே போய் பார்த்துட்டு எனக்கு 39 பேர் வந்திருக்காங்க. சேனல் பேஜ், அதாவது நம்ம சேனலுக்குள்ளே உள்ள ஒவ்வொரு கண்டென்ட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்தது. அதாவது யுவர் யூடியூப் சேனலும் யுவர் யூடியூப் வாட்ச் பேஜும் கிட்டத்தட்ட சேம் தான், சிமிலர் ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து கெயின் ஆனது. கீழே மைனஸ் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ எல்லோரும் என்ன நினச்சிக்கங்கன்னா, உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் குறைஞ்சுன்னா யாரும் வருத்தப்படாதீங்க. உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் ஒழுங்காக கொடுத்துக்கிட்டே இருங்க. எனக்கு டெய்லி 10 குறையுது, 20 குறையுதுன்னா கண்டிப்பாக யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்வாலிடாக இருக்கிற அல்லது தப்பான இருக்கிற அக்கௌண்ட்டை தான் யூடியூப் குறைக்கிறது. அதனால் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. கண்டிப்பாக உங்கள் கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறைய நல்ல கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ், வெல்கம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். பை, டேக் கேர்.